குழந்தை இனி இல்லைங்கிறப்போ இந்த வீட்டுல குழந்தையோட எந்த நினைப்பும் இருக்க கூடாதுன்னு அவ பார்த்தா அதே நினைப்போட தானே இருப்பா. மறக்க முடியாதுன்னு வலி இன்னும் அதிகமாயிட்டே போகும். அதான் ஏங்க எங்க என்னங்க அழாதுங்க. இல்ல, என்னால தாங்க முடியல வெற்றி. அந்த குழந்தைய நினைச்சு என் தங்கச்சி மட்டும் இல்ல, வீட்டுல இருந்த எல்லாரும் எவ்வளவு கனவோட இருந்தாங்க தெரியுமா? அவ வாழ்க்கையவே அந்த குழந்தை தான் மாத்த போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அவ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா. கடைசி நம்பிக்கை அந்த குழந்தைதான் வெற்றி. ஆனா அது இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. பாருங்க, தயவுசெய்து நான் சொல்றேன் கேளுங்க. இப்படி எல்லாருமே அழுதுட்டு இருந்தீங்கன்னா அஞ்சலி உடஞ்சு போயிடுவாங்க. இது சாதாரண இழப்பு கிடையாது. ஆனா என்னங்க பண்றது, நாம ஒண்ணு நினைச்சா விதி ஒண்ணு நடத்துது. எங்க அஞ்சலி இதிலிருந்து வெளியே வரணுங்க. அஞ்சலி இதிலிருந்து வெளியே வரணும்னா அதுக்கு நாம தாங்க உதவி செய்யணும். இப்ப நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? இல்லைங்க, இப்போ முதல்ல அஞ்சலிக்கு நம்மளாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்கணுங்க. அவள் பிஸ்னஸில் கொஞ்சம் பெருசாக பண்ணட்டும், பெரிய ஆளாக வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோங்க. வேறு வழியே இல்லைங்க. ஏங்க நீங்களும் நான் சொல்ல தப்பாக எடுத்துக்காதீங்க. இதை விட்டு வெளியே வந்து தாங்க ஆகணும். ஏங்க தயவுசெய்து நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்னும் 3 நாளில் இந்த எலெக்ஷன் பரப்பரெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த கேம்பெயின்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த 3 நாளில் நம்ம பண்ணுற பிரச்சாரம் தான் அது ஓட்டாக மாறுங்க. நம்ம எப்போ விழுவோம், நம்மளை எப்படி தோக்கடிக்கலாம் தான் அப்பாவும் அண்ணியும் காத்துட்ருக்காங்க. இந்த நேரத்தில் எனக்கு சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குங்க. ஆனால் வேறு வழி இல்லைங்க. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய கூட மட்டும் வாங்குங்க, சரிங்களா? நீங்கள் பிரச்சாரத்தில் ஒன்றும் பேச தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. மற்றல நான் பார்த்துக்கிறேங்க. இந்த எலெக்ஷனில் நான் நிற்கல வெற்றி. என்னங்க நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க? ஏங்க பொது வாழ்க்கைக்கு வந்த எல்லாத்துக்குமே சொந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் சாதாரண மனுஷி வெற்றி. இந்த நேரத்தில் என்னால் எல்லார்கிட்டையும் வந்து ஓட்டு கேட்க முடியாது.
எனக்கு இந்த அரசியல் ஆட்டம்லாம் வேண்டாம். இப்போ எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். நான் கொஞ்ச நாள் அஞ்சலிக்கு சப்போர்ட்டா இருக்க போறேன். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அக்கா, என்னாச்சு? ஏதாவது வேணுமா? உள்ள வாக்கா. என்னாச்சு? என்ன? வா. என்ன சொல்லு. அக்கா, நீ ஒரு கேண்டிடேட்கா. பிரச்சாரத்துக்கு போகணும். இங்க பாரு, உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க. நீ எப்படி வீட்டோட இருந்தா எப்படிக்கா? அஞ்சலி, எனக்கு இப்ப எலெக்ஷன் முக்கியம் இல்ல. உன் கூட இங்க இருக்கிறதா முக்கியம். என்னக்கா நீ எழுந்ததை நினைச்சு நான் அழுது முடங்கி போயிடுவேன்னு நினைச்சியா? இனிமே அதெல்லாம் நினைச்சு பிரயோஜனம் இல்ல. போனா திரும்ப வராதில்ல. நான் நல்லா தானே இருக்கேன். உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீ இழந்துராதக்கா. எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வந்திருக்கும் அப்பெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்க. எல்லாத்துக்கும் நன்றி கடனா நான் கூடவே இருக்கேன்க்கா. நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு இப்படி ஒரு அதிகாரம் கிடைக்கிறது ஒரு வாய்ப்புக்கா. அதெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. நீ என்ன பத்தி யோசிக்காத. நீ கிளம்பு. என்னது? உன்னை பத்தி யோசிக்காம கிளம்புறதா? அஞ்சலி, உனக்கு தெரியுமா, நீ பிறந்தப்போ நானே ஒரு கை குழந்தையா தான் இருந்தேன். அம்மா உன்னை என் கையில வைக்கும்போது நான் முதல்ல அம்மா கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? பாப்பாக்கு என்னோட புது ஃப்ராக்க போடலாமா? நான் தான் உனக்கு சாப்பாடு ஊட்டணும், நான் தான் உன்னை தூங்க வைக்கணும். என்னால முடியலனாலும் நான் தான் எல்லாத்தையும் பண்ணணும்.